அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் சிக்கிய ஞானசேகரனை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது. பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய குரூர புத்தி கொண்ட ஞானசேகரனின் மோசமற்ற குற்ற பின்னணி எல்லாம் அடுத்தடுத்த விசாரணையில்தான் அம்பலமாகி வருகிறது. நீதிமன்ற உத்தரவின்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் சிறையில் இருக்கும் ஞானசேகரனை பள்ளிக்கரணை போலீசார் 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் பாலியல் குற்றவாளி ஞானசேகரனின் திருட்டு கதைகளும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. அந்த வகையில் திமுக ஆதரவாளர் போல காட்டிக்கொண்ட ஞானசேகரன் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் பள்ளிக்கரணை பகுதியில் சுமார் 7 வீடுகளில் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2 வருடங்களாக திருட்டு தொழிலுக்கு செல்வதை ஞானசேகரன் வேலையாகவே வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. தனியாக வில்லா பங்களா மாடல்களில் இருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு ஆள் இல்லாத நேரம் பார்த்து கொள்ளையடித்து வந்த ஞானசேகரன் இதுவரை சுமார் 200க்கும் மேற்பட்ட சவரன் நகைகளை கொள்ளையடித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக மஹிந்திரா தார் ஜீப்பில் யாருக்கும் துளிகூட சந்தேகம் வராத அளவிற்கு சென்று திருடி வந்திருக்கிறார். கொள்ளை பணத்தை வைத்து பிரியாணி கடை வைத்த ஞானசேகரன் பெண்களோடு சேர்ந்து உல்லாசம் அனுபவித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் திருடிய பணத்திலேயே சொந்தமாக வீடு கட்டி சொகுசு வாழ்க்கை அனுபவித்து வந்த ஞானசேகரனை திருட்டு வழக்கிலேயே போலீஸ் தேடி வந்ததாக கூறப்படுகிறது. ஒரே மாதிரி தார் ஜீப்பில் வந்து வீடு புகுந்து ஞானசேகரன் கொள்ளையடித்து வந்த நிலையில் அந்த தார் ஜீப்பை அடையாளமாக வைத்து போலீசாரும் தேடி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் திருட்டுக்கு மட்டுமே அந்த தார் ஜீப்பை பயன்படுத்தி வந்த ஞானசேகரன் மற்ற நேரங்களில் அந்த காரை பயன்படுத்துவதை தவிர்த்து வந்திருக்கிறார். இதனால் பள்ளிக்கரணை போலீசாருக்கு ஞானசேகரனை பிடிப்பதில் சிக்கல் இருந்தது. இந்த சமயத்தில்தான் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் சிக்கி இருக்கிறார். இதனையடுத்து திருட்டுக்கு பயன்படுத்திய கருப்பு நிற தார் காரை பறிமுதல் செய்திருக்கிறது காவல்துறை. பகலில் பிரியாணி கடை உரிமையாளர், இரவில் திருட்டு பாலியல் வன்கொடுமை என மாஸ்டர் பிளான் போட்டு போலீசிடம் சிக்காமல் தப்பித்து வந்திருக்கிறான் ஞானசேகரன். அத்தோடு திமுக ஆதரவாளர் என்ற அடையாளத்தை வைத்துக் கொண்டு குற்ற செயலில் இருந்து எளிதாக தப்பித்து வந்திருக்கிறார். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதைப் போல அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் சிக்கிய அவனை தற்போது திருட்டு வழக்கிலும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஞானசேகரன் கொள்ளையடித்த 200க்கும் மேற்பட்ட சவரன் நகைகளை மீட்கும் பணியில் இறங்கி இருக்கிறது காவல்துறை. மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஞானசேகரன் சார் என கூறி வேறு யாருடனோ பேசியதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது திருட்டு வழக்கிலும் அதே மாதிரி வேறு யாரேனும் இருக்கிறார்களா, திருடிய பணத்தை வேறு யாரிடமாவது கொடுத்து வைத்திருக்கிறானா என்பது குறித்தும் விசாரிக்கப்படுகிறது. விசாரணை முடிவில் பிரியாணி கடை ஞானசேகரன் குறித்து இன்னும் பல தகவல்கள் வெளியாகும் என்பதோடு மேலும் பல வழக்குகளில் அவன் கைதாகலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளிக்கரணை சுற்றுவட்டார பகுதிகளில் தனி ஒரு ஆளாக வீடுகளில் ஞானசேகரன் கொள்ளையடித்த நகைகள் குறித்து அளித்த வாக்குமூலத்தை அடுத்து 100 சவரன் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பல்வேறு நகைக்கடைகளில் நகைகளை அடகு வைத்தும் விற்றும் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாகவும் ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் அந்த நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன.